வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காவிரி நீரை தமிழகம் கொண்டு வருவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போய் பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும். கர்நாடகாவோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் தண்ணீர் கொண்டு வர முடியும் என தமிழக எதிர்க்கட்சிகள் சொல்லி வந்த நிலையில் தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் தர முடியாது என திட்டவட்டமாக கர்நாடகா மறுத்திருக்கிறது. நதிநீர் தொடர்பான சட்டங்கள் அமலில் இருக்கும் சட்டங்கள் அனைத்தும், அதே போன்று காவிரி விவகாரத்தில் நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்புகள் அனைத்தும் கூட தமிழகத்திற்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வந்தபாடில்லை. என்ன காரணம், யார் காரணம், தண்ணீர் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு எப்போது தீர்வு என்பது குறித்து இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் விரிவாக பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சேர்ந்த திரு பே சண்முகம், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு நாராயணன், திமுகவிலிருந்து திரு கண்ணதாசன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து திரு மாஃபா பாண்டியராஜன் விரைவில் இணைய இருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். இவர்களோடு தன்வீர் அகமதுல்லா, மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியை சேர்ந்தவர், கர்நாடக மாநிலத்திலிருந்து தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். முதலில் அவரோடு பேசலாம். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு அகமதுல்லா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது அப்படின்னு கர்நாடகா சொல்வதற்கான காரணம் என்ன சார்? சார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கர்நாடகத்திலே மோர் தென் 500 farmers have committed suicide. தண்ணி இல்லாத கர்நாடகத்திலே drought situation வந்துட்டு இருக்கு. கர்நாடகத்துல ஃபார்மர்ஸ்க்கு கிராப்க்கு சரியா தண்ணி வரல. நம்மளுக்கு இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. சர்ப்ளஸ் இருந்தா உருகலாம். இப்போ சர்ப்ளஸ் இல்ல. அதுக்காக the situation is very grim in Karnataka. அதுக்காக we need to understand that we should stand with the farmers of Karnataka also, sir. இல்ல, உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு, உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில நீங்க ஒரு சட்டத்தின் அடிப்படையில சட்டத்தை மதிச்சு அந்த தண்ணீரை விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லையா? Supreme Court தீர்ப்பு வந்துட்டு இருக்கு. We really respect the honorable Supreme Court judgment. But 40 TMC தண்ணி நம்ம 3 மாசத்துக்கு விட்டுட்டு இருக்கோம் சார். And நம்ம ரிசர்வாயர்ல we have hardly any water left off. So the Karnataka should take care of its situation first, then to help our neighboring state. The neighboring state also need to understand. See, this arm twisting tactics of the Honorable Chief Minister of Tamil Nadu, Jayalalitha, is not really appreciated. We need to sit across and talk, need to give a proper solution both to the people of Karnataka as well as to the people of Tamil Nadu, sir. இல்ல, உங்களை தமிழ்நாடு பீப்புளும் தமிழ்நாடு ஃபார்மர்ஸும் தமிழ்நாடு சிஎம்மும் புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா நீங்க தமிழ்நாடு ஃபார்மர்ஸை புரிஞ்சிருக்கிறீங்களா? அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சிருக்கிறீங்களா? அவங்களும் தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண முடியாத சூழல்ல தானே இருக்காங்க. சார், உங்களுக்கும் தெரியும், எனக்கு கூட தெரியும். நானும் ஃபார்மர். இன் தமிழ்நாடு தி சிச்சுவேஷன் இஸ் சோ தட் யூ grow two crops. ரெண்டு கிராப் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. தி ஆனரபிள் பீப்புள் who you have called, they would tell you this. கர்நாடகத்துல 1 crop கூட எடுக்கிறதுக்கு ஃபார்மர்ஸ்க்கு முடியல. இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல சார் கர்நாடகத்துல. This situation is going to go really out of hand if the people of Tamil Nadu, if the government of Tamil Nadu, especially Jayalalitha ji, would sit across and understand the situation before taking an arm twisting tactic, sir. ஆனா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க சொல்றபடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையே. நீங்க கபினில, கிருஷ்ணராஜ சாகர்ல, ஹேமாவதியில, ஹாரங்கில, இந்த அணைகள் 4 அணைகள்லயுமே தண்ணீர் அதிகமா தான் இருக்குங்கிறதான உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சார் இல்ல சார், யாரு உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு இருக்காரோ தெரியல சார். 40 TMC வாட்டர் தமிழ்நாடுக்கு 3 மாசத்துல இருந்து விட்டுட்டு இருக்கோம் சார். 73 TMC வாட்டர் இப்போ இருக்கு. அதுல 7.83 TMC மட்டும் தான் ஃபார்மர்ஸ்க்கு போயிட்டு இருக்கு சார். ஃபார்மர்ஸ் itself need more than 20 TMC water. What are we talking about, sir? What are we talking about? இங்க தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல கர்நாடகத்துல. ஹாரங்கில யாரு சார்? What is the statistics you have in Harangi? What is the statistics you have in Harangi? And what do you have with statistics about the other reservoirs? It is absolutely false statistics what you have. Please வந்துட்டு இங்க தமிழ்நாடு சிச்சுவேஷன் நீங்க ஸ்டடி பண்ணணும். கர்நாடகா வந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டு you have to and you have to act with heart, not with arm twisting tactics, sir. இங்க 3 patterns of crops பண்ண முடியல.
குறுவை சாகுபடி, சம்பா, தாளடின்னு 3 விதமான சாகுபடியுமே பண்ண முடியல. 3 பேட்டர்ன்ஸ் ஆஃப் கிராப்ஸும் பண்ண முடியல. விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு 200 ஃபார்மர்ஸ் உங்களை வந்து மனிதாபிமான அடிப்படையில ஒரு ஹியூமானிட்டேரியன் சிச்சுவேஷன் கிரவுண்ட்ல அதெல்லாம் புரிஞ்சு நீங்க தண்ணீர் விடணும்னு கேக்குறாங்க. ஆனா அந்த அடிப்படையிலையும் தண்ணீர் விடுவதற்கு கர்நாடகம் தயாராக இல்ல. Sir, humanity ground is only when your ground is strong. When your ground itself is so weak, what is humanity ground we are talking about? You have to, sir, ninga Varvati, Mandia, Mysore, Chamarajanagar, you need to see the situation. Sir, Bangalore le thanni illa, sir, Kaveri water than Bangalore ku varudhu. Nammalukku by the end of December, January, Bangalore le kudikiradhukku thanni irukkiradhu illa, sir. You need to see the situation here in Bangalore also. Very, very bad situation. லாஸ்ட் இயர் தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு டிராட் வந்துச்சு, எவ்வளவு பேர் இந்த கர்நாடகத்துல சூசைட் பண்ணிட்டாரு. So the honorable government of Tamil Nadu along with the government of India need to sit. சார் நம்மளுக்கு நீங்க பார்த்தா கிருஷ்ணால இருந்து நம்மளுக்கு காவிரியிலே அதுதான் ப்ராப்ளம். ஈவன் கோவா கவர்மெண்ட் இஸ் டூயிங் an arm twisting tactics with Karnataka. Karnataka is really suffering very badly, sir, when it comes to water. இல்ல தமிழ்நாடு ஃபார்மர்ஸும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இங்க இருக்கிற ஃபார்மர்ஸும் டெப்ட் வாங்கி கடன் வாங்கி அதை அடைக்க முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. Sir, our heart is there with every person who is suffering, whether it is Karnataka, Tamil Nadu, Andhra. We have our heart, but the situation in Karnataka is worse than the situation in Tamil Nadu and Andhra Pradesh, sir. We are having some guest with us, sir. Please stay. திரு சண்முகம் அவர்கிட்ட ஏதாவது நீங்க கேள்வி கேட்கலாம். அவருடைய பேர் வந்து தன்வீர் அகமதுல்லா, மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியை சேர்ந்தவர். சார் வணக்கம். வணக்கம். நீங்க யார் மூலமா இந்த விவரங்கள்லாம் இது பண்றீங்கன்னு நீங்க கேக்குறீங்க. தினந்தோறும் உங்களுடைய மாநில அரசாங்கம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள முக்கியமான அணைகள்ல இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு என்னன்னு சொல்லி தினந்தோறும் அவங்க இணையதளத்தில் வெளியிடுறாங்க. இப்போ இன்றைய தேதியில் வெளியிட்டிருக்கிற இணையதளத்தினுடைய உங்கள் மாநில அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற ரிப்போர்ட் தான் நான் கையில் வச்சிருக்கிறேன். இதில் ஹேரங்கில் வந்து கடல் மட்டத்திலேருந்து 2859 அடி உங்களுடைய ஹையஸ்ட்டு உயரம். அதில் 2856.88 அடிக்கு தண்ணி இருக்குது. அதே மாதிரி ஹேமாவதி வந்து 2922 அடி, 2901.50 உயரத்துக்கு தண்ணி இருக்குது. கபினியில் 2284 அடி ஹைட்டு, 2276.50 அடிக்கு தண்ணி இருக்குது. KRS 1 தான் நீங்கள் சொல்கிறதுல தண்ணீர் குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய மாநில அரசாங்கம் தமிழகத்துக்கு தண்ணீர் தர வேண்டும் என்கிற குறைஞ்சபட்ச பொறுப்பு கூட இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் அந்த தண்ணீரை வேறு பகுதிகளுக்கு திருப்பி விடுறதுனால தான் KRS அணையிலையும் தண்ணி இல்லாமல் இருக்கே தவிர அங்கே மழை இல்லை வறட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய மாநில முதலமைச்சர் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே உண்மைக்கு மாறான தகவல்களை ஒரு பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு கர்நாடக மாநில அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இது பூரா உங்க மாநில திரு அகமதுல்லா உங்களுடைய வெப்சைட்ல கவர்மெண்ட் வெப்சைட்ல கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்றாரு திரு சண்முகம். சார், I really respect சண்முகம் சார் என்ன சொன்னாரு சொல்லிட்டு, பட் I don't know what statistics he has. என்னத்துக்குன்னா நம்ம ex chief minister of Karnataka Shri Kumaraswamy had gone to all these places and studies the situation. Situation is very bad, sir. என்ன வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு எனக்கு தெரியல. பட் நீங்க ஒரு வாட்டி கர்நாடகத்துல வந்துட்டு ஃபார்மர் சிச்சுவேஷன் ஒரு வாட்டி ஸ்டடி பண்ணணும் சார். See, here the government itself is asking the poor farmers not to grow paddy, not to grow sugarcane because it consumes a lot of water. Sir, sir, farmers at both the end are suffering, we know. But the situation, நீங்க கரெக்ட் நானு கரெக்ட் இல்ல சார், நீங்க வந்து சர்ப்ளஸ் வாட்டர் இல்லன்னு நீங்க இப்ப சொன்னீங்க, ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. சர்ப்ளஸ் வாட்டர் இருக்கா இல்லையான்றது கொஸ்டினே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி வாதத்துக்காக அங்க போதுமான அளவுக்கு தண்ணி இல்ல, மழை பெய்யல அப்படின்லாம் வாதத்துக்காக நான் எடுத்துக்கிட்டா கூட பற்றாக்குறை காலத்தில் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நடுவர் மன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கிறது. அப்படின்னா இருக்கிற தண்ணியில உரிய பர்சன்டேஜ தமிழ்நாட்டுக்கு நீங்க திறந்து ஒண்ணுமா இல்லையா? கர்நாடக அரசாங்கத்துடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பா இருந்தாலும் சரி, நடுவர் மன்ற தீர்ப்பா இருந்தாலும் சரி, அதை நாங்க செயல்படுத்த மாட்டோம். எங்களுடைய அணைகள் நிரம்பி வழிந்தால் மட்டும்தான் நாங்கள் தண்ணீர் விடுவோம். அணுகுமுறை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு திரு அகமதுல்லா, though you have a deficit,
there is a need to give some waters to Tamil Nadu இல்லையா? அது அவசியம் இல்லையா? Not some water. We value the life whether it is in Tamil Nadu, because Tamil Nadu is not in any other part of the world. It is India. We respect it, we honor it, we have to stand by it, we have to protect Tamil Nadu. Tamil Nadu last year when the rain vandichu, Karnataka 600 to 700 vans of relief material has gone to protect the people of Chennai, sir. We also have heart. We love people of Tamil Nadu. We love the people. We want you also to survive. But if the situation bad in the வேற எங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஆகும். நீங்க கூட அதை அர்த்தம் பண்ணிக்கணும் சார். You also need to understand that situation, sir. இல்ல லீகல் கிரவுண்ட்ல இதுக்கு சொல்யூஷன் கிடையாது, ஹியூமனிட்டி கிரவுண்ட்ல இதுக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னா அப்ப விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தமிழக விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. இப்ப என்னதான் இதுக்கு சொல்யூஷன்? The Honorable Chief Minister of Tamil Nadu, the Honorable Chief Minister of Karnataka need to sit and talk, not with the arm twisting tactics for poor farmers. எந்த ஈகோ உந்த ஈகோ முடியாது சார். அந்த மாசம் சொல்யூஷன் கிடைக்காது. சொல்யூஷன் கிடைக்கணும்னா the Honorable Chief Minister, the Honorable Chief Ministers of both the states need to sit on the humanitarian ground and find the solution, sir. கர்நாடகாவில் இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இத பண்றாங்கங்கற ஒரு ப்ளேம் இருக்கு சார். அது தமிழ்நாட்டுல கூட ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் நடிக்கும் சார். பாலிடிக்ஸ் எங்க கூட ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் இருக்கும். Poor farmers are dying, but my party stand is that everybody should be dealt with on humanitarian ground. The situation in Karnataka is more grim than the situation in Tamil Nadu, sir. இல்ல சார், இப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி பெங்களூர்ல வெள்ளம் வந்து கடுமையான மழை பெய்ஞ்சு பெங்களூர்ல மைசூர்ல பல இடத்துல வெள்ளம் வந்து எல்லா நாளேடுகள்லயும் அந்த செய்தி பூரா வந்தது. இப்போ நீங்க சொன்னீங்களே தமிழ்நாட்டில் போன வருஷம் வெள்ளம் வந்ததுன்னு, இப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி பெங்களூர்ல வெள்ளம் வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பூரா பாதிக்கப்பட்டுச்சு. இப்பயும் நீங்க சொல்றதுக்கு மாறா கர்நாடக மாநிலத்தில் மைசூரா இருக்கட்டும், குடகா இருக்கட்டும், பல்வேறு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு நிலைமை அப்படி கிடையாது. காவிரி டெல்டா மாவட்டம் பூரா பாலைவனம் ஆகிப்போச்சு. நீங்க வந்து பாருங்க, நாங்க வரவேற்கிறோம் உங்களை. நீங்க வந்து பார்த்துட்டு கூட சொல்லுங்க சார். உங்க கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் had come to Karnataka and the Chief Minister, the Tamil Nadu MP KP Ramalingam and I think Chellamuthu had come. அவங்களுக்கு கூட நம்ம கவர்மெண்ட்ல இருந்து we have updated the situation, sir. We have updated the situation. இல்ல அவங்களும் நீங்க ஹியூமனிட்டி கிரவுண்ட்ல தண்ணீர் விடணும் தானே கேட்டாங்க. ஈவன் தோ நான் வந்து கேசஸ் போட்டிருந்தா கூட அது மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தான், ஸ்டேட்ஸ் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கு தான். நீ அதை பெருசா எடுத்துக்க வேண்டியதுல ஒரு ஹியூமனிட்டி கிரவுண்ட்ல தண்ணீர் கொடுங்கன்னு தானே வந்து அவங்க கேட்டாங்க. We said we will consider and we would honor it. If at all there is surplus thing, Tamil Nadu will be the first beneficiary. இல்ல சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். காவிரியில தமிழ்நாட்டுக்கு உரிமை இருக்கா இல்லையா? காவிரி என்பது கர்நாடக மாநிலத்துக்கு சொந்தமானதா? சார், காவேரிக்கு கர்நாடகா and Tamil Nadu both are like two sons of Kaveri. அப்படா இருக்கிறதுல பகிர்ந்து கொடுங்க. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருவோம் சார். இருக்கிற தண்ணியில தமிழ்நாட்டுக்கு காவிரியில உரிமை இருக்குன்னு சொன்னா இருக்கிற தண்ணியில பகிர்ந்து கொடுங்க. அதுதாங்க சார் இப்ப கேக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி வாதத்துக்காக நடுவர் மன்ற தீர்ப்பு அமல்படுத்த வேணாம் சார். மாத வாரியா தண்ணி விட வேணாம் சார். இருக்கிற தண்ணியில தமிழ்நாட்டுல உரிமை இருக்குன்னா இருக்கிற தண்ணியில கொடுக்க வேண்டியதானே. எதுவுமே தர மாட்டோம்னா TMC water has been left from past 3 months. No sir. இப்போ என்கிட்ட இருக்கு, நீங்க வந்து ஜூன் மாசத்துல இருந்து 94 TMC தண்ணீர் நீங்க விட்டுருக்கணும். ஜூன் மாசத்துல இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துக்கு 94 TMC தண்ணீர் அங்க இருந்து வந்திருக்கணும். 30 TMC தண்ணி தான் வந்திருக்குது. இல்ல சார், 30 TMC தண்ணி தான் சார் வந்திருக்குது. உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தப்பு இருக்கு சார். எப்படி உங்க அரசாங்கத்தை வெளியிட சொல்லுங்க. மாத வாரியா இவ்வளவு விட்டாலும் உங்க இல்ல எனக்கு தப்பாக இருக்கு சார். நான் ஒன்னும் அதை வாதம் பண்ணல. உங்க மாநில அரசாங்கத்தை ஜூன் மாசம் எவ்வளவு TMC தண்ணி விட்டோம், ஜூலைல எவ்வளவு தண்ணி விட்டோம், ஆகஸ்ட்ல எவ்வளவு தண்ணி விட்டோம்னு உங்க முதலமைச்சரை வெளியிட சொல்லுங்க. உண்மை தெரிஞ்சிட்டு போகுது. எங்க அணையில இன்றைய ஆசான் டேட்டு 29 TMC தான் தண்ணி இருக்கு. நாங்க ஒண்ணு வேற எதுக்கும் பயன்படுத்தல. வெறும் 500 கன அடி மட்டும் தான் தினந்தோறும் அரசாங்கம் வெளியே குடி தண்ணீருக்காக பயன்படுத்துது. ஆகவே அனாவசியமா நாங்க ஒண்ணு தண்ணீரை பயன்படுத்தல. ஏன்னா தண்ணீரை சேமிச்சு எப்படியாவது ஒரு போகமாவது வெள்ளாமை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் தண்ணியை தேக்கி வச்சிருக்கு. அவரோட ஸ்டாண்ட கேட்டோம் சார். நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்க, நான் ஒரு क्वेश्चन இப்ப கேட்பேன். உங்களுக்கு கர்நாடகத்தை பத்தி ஹியூமனிட்டரியன் கிரவுண்ட் இல்லையா சார்?
ஒரே சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இந்த கோர்ட், அந்த கோர்ட், அந்த ப்ரொடெஸ்ட், இந்த ப்ரொடெஸ்ட், அது தேவையா சார்? ஒரே கோர்ட் மட்டும் தான் போயிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஒன்லி சுப்ரீம் கோர்ட், நோ அதர் கோர்ட். போக முடியாது. ஒன்லி சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் போயிருக்காங்க. மத்த கோர்ட்டும் போக முடியாது. இல்ல, ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ல இருக்கிற தண்ணியே 2 பேரும் பகிர்ந்துக்கலாங்கிறதான தமிழ்நாடுடைய ஸ்டாண்டு. கர்நாடகாவுக்கு தண்ணியே கொடுக்க கூடாதுங்கிறது தமிழ்நாடு ஸ்டாண்ட் இல்ல. But after Karnataka is getting enough water for its farmer who have been struggling from past 8 to 10 years, sir. இல்ல, அதே பிரச்சனை தானே நீங்க சொல்ற அதே பிரச்சனை கர்நாடகால விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தமிழக விவசாயிகளுக்கும் இருக்குங்கிறதான உண்மை. சார் ரெண்டு கிராப் வந்துட்டு இருக்கு சார். லாஸ்ட் கிடையாது சார். தொடர்ந்து கடந்த 5 ஆண்டு காலமாக குறுவை சாகுபடி தமிழ்நாடு கிடையாது. தொடர்ந்து 5 இயர்ஸா இதுவரைக்கும் காவிரி வரலாற்றிலேயே இப்படி ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் மேட்டூர் அணை திறக்கப்படாமல் இருந்த சரித்திரமே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இயர். ஆகஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். போன வருஷம் கூட ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி திறந்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி திறந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஜூலை 28 திறந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் மேட்டூர் அணை திறக்கப்படாமல் இருக்கிறது. இனிமே தண்ணி வந்தாலும் அது சம்பா சாகுபடியை பாதுகாக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது இயற்கையோட இணைஞ்ச ஒரு பிரச்சனையா இருக்கு. சார் நம்ம என்ன கேக்குறதுன்னா, ப்ளீஸ் தி வியூவர்ஸ் அண்ட் யூ ஷுட் ஃபர்கிவ் மீ. அந்த தமிழ் அவ்வளோ நல்லா இல்ல. I have lot of respect for the language of Tamil. I have lot of respect for the language. Central Water Commission இருக்குல்ல சார், CWC கிட்ட இந்த ஃபைல் போகும் சார். இந்த வீக்லே ஃபைல் போகும். Let the honorable Chief Minister of Tamil Nadu send their representative or she herself can put the case forward. Let us see whatever is the theme which is going to come from the honorable Supreme Court. Let us honor from both the ends, sir. But இல்ல சார், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இணையானதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இல்ல, ஏற்கனவே காவேரி ட்ரிபியூனல் வந்து சொல்லிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க. அதையெல்லாம் ஏத்துக்காம இப்ப முடிவு பண்ணலாம், சட்டப்படி முடிவு பண்ணலாம் சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? Sir, see, as I told, and I have told, I will tell once again, the situation in Karnataka is very grim, very bad, very, very bad, sir. The farmers are committing suicide in a major numbers, and they have no crop, and the next year, it is going to be so bad, Bangalore is not going to have any water to drink, sir. Okay, sir. Thank you for your opinion, sir. Thank you very much. Thank you very much, sir. Okay, sir. திரு சண்முகம், உண்மையிலே இப்போ இரு தரப்புலையும் வெவ்வேறு விதமான கருத்துக்கள். அவர் ஸ்டாண்ட்ல அவர் கரெக்டா இருக்காரு, நம்ம ஸ்டாண்ட்ல நம்ம கரெக்டா இருக்கிறோம். இப்போ உண்மையா பிரச்சனையை எந்த கிரவுண்ட்ல இருந்து இதை புரிஞ்சுக்கலாம்? இல்லை சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் போய் பாருங்கள். வழக்கமாக இந்த காலத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருப்பாங்க மக்கள். உழவோட ஒரு பக்கம், நாற்று போடுறது ஒரு பக்கம், நாற்று பறி ஒரு பக்கம், ஒரே பரபரப்பாக இருக்குது மாவட்டமே. இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு அமைதி நிலவி கொண்டிருக்கிறது. எந்த வேலையும் கிடையாது. விவசாய தொழிலாளிகள் பூரா வெளியேறிட்டு இருக்கிறாங்க. சொந்த ஊரை விட்டு வேலை தேடி வேறு மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பல கிராமத்தில் வயசானவங்களை தவிர இளவயது பெண்களோ ஆண்களோ கிடையாது ஊரில். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்கு. அதை தமிழ்நாடு அரசாங்கம் உணர்ந்திருக்கா, கர்நாடக மாநில அரசாங்கம் உணர்ந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவ்வளோ மோசமான நிலைமை இருக்குது. நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம், நான் சொன்ன மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரைக்கும் தண்ணி திறக்காமல் இருக்கிறது, 27 வரைக்கும் தண்ணி திறக்காமல் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு பிறகு செப்டம்பரில் நீங்கள் 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ இப்போ 2ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வரப்போகுது. இல்லை, 34 இருந்து இது வரைக்கும் 2017 வரைக்கும் இந்த 83 ஆண்டு கால வரலாறுல 15 தடவை தானே சரியாக திறக்கப்பட்டிருக்கு. இல்லை, அது ஜூன் 12 திறக்கிறது. சில மாதம் பல வருடங்கள் ஜூலையில் திறந்திருக்காங்க. பல வருடங்கள் ஆகஸ்ட், அதிகபட்சம் ஆகஸ்ட் 9 போன வருஷம் திறந்தது. அதுதான் லாஸ்ட் கடைசி தேதின்னு பார்த்தா ஆகஸ்ட் 9ஆம் தேதி திறந்தது போன வருஷம் தான். எல்லாமே அதுக்கு முன்னாடி தான் திறந்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் திறக்க முடியாமல் போயிருக்காரு. இல்ல, இது வந்து கர்நாடக மாநில பிரச்சனை, தமிழக மாநில பிரச்சனை, இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை அப்படின்னு சுருக்கி பார்க்கணுமா, இல்ல ஒரு தேசிய பார்வையோடு இதை வந்து அணுகணும்? அங்க இருக்கக்கூடிய கட்சி, தேசிய கட்சிகளா இருக்கட்டும், மாநில கட்சிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டுமான சார்பா ஒரு நிலையை யோசிக்கிறாங்க, இங்க இருக்கிறவங்க ஒரு சார்பா யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு பார்வை வேண்டியதா இருக்கா? இல்ல, நிச்சயமாக இரு மாநில விவசாயிகளுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் யாரும் மாற்று அபிப்பிராயம் சொல்ல முடியாது. கட்டாயம் இரு மாநில விவசாயிகளுடைய நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் உண்மை விவரத்தின் அடிப்படையில் இது வந்து பரிசீலிக்கப்படணும். மாறாக கர்நாடக மாநில அரசாங்கம் திட்டமிட்டு தவறான தகவல்களை மாநில முதலமைச்சர் துவங்கி விவசாய சங்க தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே திட்டமிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அவங்களுடைய வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஆகவே அங்கே இப்போ வழிந்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லது இதற்கு மேல் தேக்க முடியாது என்கிற தண்ணீர் தான் இன்றைக்கி 9,000 கனஅடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு இன்றைய தினத்தில்.
அது தேக்க முடியாது என்ற நிலையில் தான் அந்த தண்ணீரை விட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விட வேண்டும் நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் என்பதற்காக அவங்க வந்து தண்ணீரை விடலை. ஆகவே கர்நாடக மாநில அரசுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வராமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாது. இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், பிரதமரை போய் நீங்க சந்திக்கணும், கர்நாடக முதலமைச்சரை போய் எல்லா கட்சி தலைவர்களும் சந்திக்கணும்னு தொடர்ச்சியாக வலியுறுத்துறோம். தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை நீங்க ஆளும் கட்சி மேல வச்சிட்டு இருக்கீங்க. நீதிமன்ற தீர்ப்பை தாண்டி, நடுவர் மன்ற தீர்ப்பை தாண்டி இந்த அனைத்து கட்சி கூட்டங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு பாசிட்டிவான சேஞ்சை கொண்டு வரும் அப்படிங்கறத நம்புறீங்களா நீங்க? ஆமா, அதாவது ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய நலனை பாதுகாப்பதில் ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது, ஒன்றுபட்டு எல்லோரும் சென்று மத்திய அமைச்சரிடம் குறிப்பாக பிரதமரிடம் வற்புறுத்துவது என்பது ஒரு ஜனநாயக அணுகுமுறை. இல்ல, நதிநீர் பங்கீடு தொடர்பான சட்டங்கள் அமலில் இருக்கக்கூடிய சட்டங்கள் தமிழகத்திற்கு சார்பா இருக்கு, நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகள் தமிழகத்திற்கு சார்பா இருக்கு. இதனாலலாம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அனைத்து கட்சி கூட்டம் போறதுனால மட்டும் செஞ்சிட முடியும். கர்நாடக மாநில அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேன்றாங்க, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு விரோதமா தொடர்ந்து ஒரு அடாவடித்தனமான அணுகுமுறையை அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து விவசாய சங்க கூட்டம்னு கூட்டி அவங்க மத்திய அரசாங்கத்தில் தொடர்ந்து வற்புறுத்துறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இவங்க எந்த விதமான இத்தகைய அணுகுமுறை எதையுமே மேற்கொள்ளாமல் நீதிமன்றத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது மத்திய அரசாங்கம் கடிதம் எழுதுவது. இந்த 2 நடவடிக்கையை தவிர தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் எதுவுமே செய்யறதில்லை. முதல்ல இந்த போக்கே வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு முரண்பட்ட நிலை இருக்கிறது, ஒரு எல்லோரும் சேர்ந்து வற்புறுத்துறதுக்கான சூழல் என்பது இல்லை என்பதையான ஒரு மெசேஜை இந்த நடவடிக்கை மூலமாக முதலமைச்சர் கொடுக்குறாங்க. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசு, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசு நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போய் எல்லா கட்சி தலைவர்களும் பேசி சமாதானப்படுத்த முடியல. இல்ல இந்த இத்தகைய ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம், பிரதமர் இந்த இரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தலையிட முடியும், தலையிட வேண்டும். அவங்க தலையிட்டு தீர்ப்பின் அடிப்படையில் நீங்க செயல்படுங்க என்று வற்புறுத்தல் என்பதற்காக தான் நாங்கள் பிரதமரை சந்திக்கணும்னு சொல்றோம். திரு கண்ணதாசன், இது அதிமுக ஆட்சியில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து திமுக பேசி வருகிறது. நான் ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னேன். இந்த 83 ஆண்டு கால வரலாற்றில் 15 முறை தான் ஜூன் மாதம் 12ஆம் தேதி சரியாக மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கு, மீதி காலத்தெல்லாம் திறக்கப்படலை. அதில் திமுகவும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கு. அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும், விவசாயிகள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு நிலையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதான் திமுகவுடைய நோக்கமா? அப்படிதான் திமுக செயல்படுகிறது அந்த விஷயத்தில்? இது ஒரு தவறான பிரச்சாரமாக தான் நான் நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1872 1924 காலகட்டத்திலே இந்த பிரச்சனை துவங்கியது. அப்போ இருந்தக்கூடிய மன்னராட்சி மைசூருக்கும் அப்போ இருந்த சென்னை மாகாணத்துக்கு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் நீர் பிரிப்பாக செய்யப்பட்டிருந்தது. இதில் வந்து 1924 ஒப்பந்தம் சரியாக தான் இருந்தது. 1960ஆம் ஆண்டு பிரச்சனை இருந்தது. இப்போ பேசின நண்பர் கர்நாடகத்திலேருந்து பேசினார், பல்வேறு செய்திகளை சொன்னார். ஆனால் அந்த 1960ஆம் ஆண்டு அப்போ திமுக ஆட்சி இல்லை, தெளிவாக புரிஞ்சுங்க, 4 அணைகளை கட்டுது. கபினி, ஹேரங்கி, 83 ஆண்டு கால வரலாறு தானே. அதான் சொல்ல வரேன் நான். நீங்க திமுக வந்து அரசு திமுகவிலையும் சரியா திறக்கப்படலையே, அதுக்கு பதில் சொல்றேன் நான். இந்த 60ல் 4 அணைகள் கட்டப்படுகிறது. கிட்டத்தட்ட 1924 தமிழகத்தில் 1,14,40,000 ஏக்கர்கள் நிலப்பரப்பு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏக்கர்கள்ல. 1974 கிட்டத்தட்ட 25,80,000 ஏக்கர்கள் அது விரிவுபடுத்தப்பட்டிருந்தது விவசாயத்தில். ஆனால் இப்போ என்ன நிலைமை? 14 லட்சம் ஏக்கருக்கும் குறைஞ்சு போச்சு. ஏன் காரணம் என்னன்னு கேட்டா, 60களில் கட்டப்பட்ட இந்த அணைகள் மூலமாக அங்க மடைமாற்றம் செய்யப்பட்டு நீர் பிரிந்தளிக்கப்பட்டது. இங்க எங்களுக்கு நீர் இல்லைன்னு ஒரு தகவலை சொல்றாங்க. ஒன்று. இரண்டாவதாக, இந்த இது சம்பந்தமாக காவிரி ரிவர் டிஸ்பியூட்னு வந்தாங்க, அத்தாரிட்டி, ரிவர் அத்தாரிட்டின்னு ஒன்று அமைச்சாங்க. அது கூட பல்வேறு முறை வலியுறுத்தி 1990ஆம் ஆண்டு விபி சிங் அவர்கள் இருந்த காலத்தில் தான் இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அமைச்சது எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் ஒரு இன்ட்ரீம் அவார்டும் வாங்கி கொடுத்தாங்க 1991. இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி முடியும் தருவாயில ஒரு இன்ட்ரீம் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. அந்த இன்ட்ரீம் அவார்டு முடிஞ்சது. சரி, விபி சிங் காலத்தில் இதை அமைக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தது யாரு? விபி சிங் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அந்த இது அமைக்கப்பட்டதுன்றது வரலாறு. இல்ல சார், அதுக்கு முன்னாடி அதற்கான முயற்சிகள் எடுத்தது யாரு? முயற்சி தமிழகம். நான் வந்து இதுல மாறுபட்ட கருத்தெல்லாம் சொல்ல, நான் எங்களுக்கு மட்டும் பங்கெடுத்த தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த பொறுப்பு முயற்சி எடுத்தது. அதான் நாங்க சொல்றது 1974 பிரச்சனை பேசப்பட்டு வருகிறது. மரியாதை தலைவர் கலைஞர் வந்து இது சம்பந்தமாக 11 கர்நாடக முதல்வருடன் பேசியிருக்கிறார் ஒரு 7 ஆண்டுகள்ல அவர் இருந்த காலத்திலேயே. ஆக இந்த பிரச்சனை 2007ஆம் ஆண்டு முழு வடிவம் கொடுக்கப்பட்டு இதற்காக இந்த இது அமைக்கிறாங்க, ட்ரிபியூனல் அமைக்கிறாங்க. அந்த ட்ரிபியூனல் அமைச்சு அது கசட் ஏன் வரலன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அது 2013 தான் வந்துச்சு. நான் ஒன்று கேட்கிறேன், 2010ஆம் ஆண்டு இதே ஜெயலலிதா அக்டோபர் மாதம் ஒரு அறிக்கை விட்டார்.
இந்த மாதிரி வெறும் கடிதம் எழுதிட்டு இருக்கிறது மட்டும் பத்தாது, இவங்க வந்து சரியான முறையில் காவிரி தண்ணீர் வாங்கி கொடுக்கல, தார்மீக பொறுப்பேற்று கலைஞர் வந்து ராஜினாமா செய்யணும்னு அறிக்கை விட்டாங்க. 2013 நாங்க வந்து கசட் வாங்கி கொடுத்துட்டோம், இது நோட்டிஃபை பண்ணிட்டோம், அதனால இனிமேல் காவிரி நீர் உருவாக வந்துரும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பட்டம் வாங்கிக்கிட்டவங்க இந்த 2013 இருந்து 2016 வரைக்கும் ஏன் அதை செயல்படுத்த முடியல? 2007 நீங்க நடுவர் மன்றம் போவே இல்ல, அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்க. அனைத்து கட்சி கூட்டம் ஒரு அடிப்படையான செய்தி, அனைத்து கட்சி கூட்டம் திராவிட முன்னேற்ற கூட்டப்பட்டதோட கூட சொன்னார். இப்போ திராவிட முன்னேற்ற ஆட்சியில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது, அதை ஏகடியும் பேசியவர் தான் இந்த ஜெயலலிதா. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏன் 2007 இருந்து இந்த நோட்டிபிகேஷன் வர வைக்க முடியலன்னு கேட்டீங்க. உச்சநீதிமன்றம் அரசமைப்பு சட்டம் பிரிவு 262 படி உச்சநீதிமன்றம் உட்பட எந்த நீதிமன்றமும் மாநிலங்களுக்கு இடையான நிதி பிரச்சனையில் தலையிட முடியாது. அதுக்காக இந்த காவிரி ரிவர் அத்தாரிட்டி உருவாக்க 2007 நீங்க நடுவர் மன்றத்துக்கு போயிருந்தா 6 மாதத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமா? இல்ல, நாங்க தான் வந்து நீதிமன்றத்தை அணுகி அது வந்து காரணம் கேட்டீங்கன்னா 2001 வந்தது காரணம். இந்த 2007 வந்த பிறகு பல்வேறு அமைப்பு தலைவர்கள் மாறி மாறி ராஜினாமா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ராஜினாமா செஞ்சுட்டு உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் கர்நாடக அரசால் தொடுக்கப்படுகிறது. அதுல தாமதம் ஏற்பட்டது. 2013 வந்துச்சு, நாங்க இன்னும் வேணாம்னு சொல்லல. நீங்க கர்நாடகா போவதற்கு முன்னாடியே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. நீங்க அதிமுக மட்டும் தானே அப்ப நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அதிமுக சார்பாக கலந்து கொண்ட ஓபிஎஸும் அப்ப உங்க வழக்கறிஞர் ஜோதியும் அப்ப கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்திற்கு போகணும்னு சொல்றாங்க. நீங்க அப்பவே நடுவர் மன்றத்திற்கு போயிருந்தா 6 மாத காலத்திற்குள்ளாக என்னென்ன குறைகள்லாம் இருந்தா அதான் நிவர்த்தி செய்யப்பட்டு. சின்ன தகவல் 2012 இதே பிரச்சனை உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் என்ன தகவல் சொல்லுச்சுன்னா 2 மாநிலமும் கலந்து பேசுங்க. 2007 நீங்க சொல்ல வர இந்த கலந்து பேசி மாநில மக்களிடையே ஒரு இணக்க உணர்வை உருவாக்கி காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் திராவிட முன்னேற்றம் மிக தெளிவாக இருந்தது. அவ்வாறு பல்வேறு முறைகள் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா பயன்தல் அவங்க வந்து மிக தெளிவாக தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது, தங்களுடைய தண்ணீர் பயன்பாட்டை பெருமளவு பரப்பணுன்றது மிக தெளிவாக இருந்தாங்க. நான் வரேன் திருச்செல்வம். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். 2007 என்ன நடந்ததுங்கிற சம்பந்தமான சில தகவல்கள் நம்ம அப்ப பெறலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். நேர்பட பேச தொடர்கிறது. நிகழ்ச்சியில் மாஃபா பாண்டியராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மாஃபா. சரியா நடவடிக்கை எடுக்கல அதிமுக அரசு, ரொம்ப மெத்தனமாக செயல்படுகிறது அப்படின்னா எதிர்கட்சி தரப்புல இருந்து குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? பிரச்சனையோட ஆணிவேர் என்னங்க, 2007 காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் அந்த ஆர்டர் கொடுக்குது எவ்வளவு ஷேர் பண்ணணும்னு. இப்ப கர்நாடகால இருந்து தலைவர் ஒருத்தர் பேசுறாரு. அவர் சொல்ற விதமே பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் வாட்டரை நாங்க கொடுப்போம். அந்த ஆட்டிடியூட உடைக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆயுதம் காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனலோட ஆர்டர் 5/2/2007. அன்னைக்கு வந்த ஆர்டரை 6 வருடங்களுக்கு திமுக உள்ளடங்கிய காங்கிரஸ் அரசாங்கம் அதை பப்ளிஷ் பண்ணவே இல்லை கெசட்ல. அதை பப்ளிஷ் பண்ண வைத்தது வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய முயற்சியினால. அதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிஷ் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. என்ன மாற்றங்கள் வந்து பப்ளிக் பண்ணி 3 வருஷத்துனால இன்னைக்கு வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் சேர்த்த உடனே இந்த 2ஆம் தேதி உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதனுடைய ஒரு தார்மீக இப்ப அவர் சொல்றாருல எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த வருடத்துல மார்ச் மாதத்துல கேஸ் வருது, அதை தூக்கி ஜூலை மாதம் ஒரு ஹியரிங் போடுறாங்க. ஜூலைக்கு அப்புறம் அக்டோபர்ல போடுறாங்க. ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும்னு தமிழக அரசுக்கு தெரியாதா? ஹியரிங் ஜூலை மாதம் 18ஆம் தேதி போறதுக்கு முன்னாடியே நீங்க மார்ச் மாதத்திலே நீங்க சொல்ல முடியாதா? ஜூன் மாதம் நாங்க 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும், நீங்க ஹியரிங் ஜூலை மாசம் போட்டீங்கன்னா இதுல நாங்க விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கும் நீங்க சொல்ல முடியாதா? கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசாங்கம் நல்லா கொண்டு போயிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து கர்நாடகால இருந்து அவர் பேசுறவரும் கூட ஆம் ட்விஸ்டிங் சொல்றாரு. இல்ல சார், நீங்க தானே வலுவா எடுத்து வச்சிருக்கணும். நீங்க மார்ச் மாதம் கேஸ் வருகிற போது ஜூலை மாதத்துக்கு போஸ்ட்போன் பண்ணும்போது நீங்க சுதாரிச்சிருக்க வேண்டாமா? ஜூன் மாசம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியாது, ஹியரிங் 18ஆம் தேதி வந்து என்ன லாபம் நம்ம யோசிச்சிருக்க வேண்டாமா? லீகலா இதுக்கு வந்து சொல்யூஷன் காண முடியும். இந்த மாதிரி வந்து கருணாநிதி அவர்கள் அரசால இருந்தப்போ எதுனாலும் நான் வந்து பர்சனலா பண்ணி சாதிச்சிருவேன் அப்படின்ற ட்ராக் வந்து சரியான ட்ராக் இல்லைன்னு சொல்லி அதை மாற்றி சட்டப்படி நாம எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்தது சரியான நடவடிக்கையா இல்லையாங்கிறது இல்ல. நீங்க மார்ச்ல இருந்து 4 மாதம் ஹியரிங், ஜூலை மாதம் முடிஞ்சு போச்சு. ஜூலை மாதத்துல இருந்து 4 மாதம் ஹியரிங்ல அக்டோபர் மாதம் 1 வருஷம் 3 போக சாகுபடி முடிஞ்சு போச்சு. விவசாயிகள் பண்ண முடியாது. அப்ப நம்ம திருப்பி உச்சநீதிமன்றம் போறோம்னு சொல்றதுல என்ன நடக்க முடியும்? பயிர்கள் பாழா போன பிறகு உச்சநீதிமன்றம் ஆணிவேரை நம்ம திசை திருப்ப கூடாது. ஆணிவேர் வந்து 6 வருஷம் அவங்க வந்து
திமுக காங்கிரஸ் அரசாங்கம் பொறுப்புல இருந்தவங்க ஏன் வந்து அதை பப்ளிஷ் பண்ண அத நம்ம வைக்கல? கண்டனம் தெரிவிக்காம இல்ல இதை ஏன் நீங்க செய்யலைங்கிறது இல்ல ரெண்டு வேற வேற கேள்வி. நம்ம அவங்கள கேட்டாச்சு, நம்ம அவங்கள கேட்டாச்சு. நம்ம இப்ப இருக்கிற வாய்ப்பு இருக்குல்ல, இந்த ஆயுதத்தை நீங்க ஏன் விட்டீங்கன்னு ஏன் கேட்க கூடாது? இப்ப இருக்கிற ஆயுதத்துக்கு உங்களுக்கு தெரியும், என்னைக்கு வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் முடிவு எடுத்தோமோ, என்னைக்கு அந்த கேஸ் மேல போச்சோ அடுத்த நாளே வந்து அவங்க ஓரளவு திறந்து விட்டுருக்காங்க. ஓகே, சார் சொன்ன சண்முக சார் சொன்ன கருத்து உண்மைதான், நெட்ல இருக்கு, அவங்க ஒரு நாள் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற ட்ராக் எல்லாமே தவறான ட்ராக்ன்றது அவருக்கும் தெரியும். இங்க இருக்கிற விவசாயிகள் கர்நாடக மாநிலத்துக்கு போய் மனிதாபிமான அடிப்படையில தண்ணீர் கொடுங்கன்னு அந்த மாநில முதலமைச்சரை சந்திக்க முடியுது, அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுது. அந்த பதில் உங்களுக்கு பாசிட்டிவா வருதோ வரலையோ, ஆனா அணுக முடியுது. ஆனா இங்க இருக்கிற தமிழக முதலமைச்சரை தமிழக விவசாயிகள் சந்திச்சு எந்த விதமான கோரிக்கையும் வைக்க முடியல. தமிழக விவசாயிகளுடைய குரல் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதிகாரிகள் எல்லாருமே அங்க உட்கார்ந்து இருக்கான்னு அந்த கர்நாடக தலைவரும் சொல்லத்தான் செய்யறாரு. இங்க இருக்கிற பிடபிள்யூடி அதிகாரிகள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மூலமாக முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது அவங்களே ரெக்கார்ட் பண்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, அவங்க வந்து ஒவ்வொரு விவசாயியுடைய கஷ்டமும் அம்மாவுக்கு நல்லா தெரியும். அந்தந்த இடங்கள்ல இருக்கிறவங்க அங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அம்மாவை பார்த்து நேர்ல வந்து சொல்லணும் அப்படின்ற ஆதங்கத்தை KP ராமலிங்கம் அவர்கள் சொல்லலாம். அவர் திமுக எம்பி, முன்னாள் எம்பி, அங்க நின்னுட்டு இது அரசியலாக்குவதற்காக விவசாயிகளுக்கு பேசக்கூடாது. இங்க பாருங்க, KP ராமலிங்கம் அவர்கள் வந்து அம்மாவை பார்க்கணும், விவசாயிகள் எந்த வேலையும் கிடையாது. ஏன் இது ஒரு நடவடிக்கை தாங்க, நீங்க எடுத்திருக்க ஒரு நடவடிக்கை. எங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம்? 50 எம்பிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை எம்பிகள் காவிரி விஷயம் அதை பத்தி பேசிருக்காங்க? பலமுறை பேசி உச்ச நீதிமன்றத்துல அம்மையார் வழக்கை உடனடியாக விசாரிக்க முடியுது, காவிரி வழக்கை அந்த கேள்வியை நான் கேட்டேன். நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு, ரொம்ப வலுவா இருக்கு, அரசு இதழ்ல அது வெளியிடப்பட்டிருக்கு, நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்கு, நதிநீர் தொடர்பான சட்டங்கள்லாம் அமல்ல இருக்கு, எல்லாமே தமிழகத்திற்கு சார்பா இருக்கிற போது நீ அனைத்து கட்சி கூட்டத்தை மட்டும் கூட்டிட்டு போய் என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வர முடியும் நான் சண்முகத்தை கேட்டேன். ஆனா நீங்க இன்னொரு கிரவுண்ட்ல யோசிங்களா, இன்னொரு யோசிங்க, இது ஒரு பலத்தை தராதா? அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போய் பிரதமரை பாக்குறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே வேறு வேறா இருக்கிறாங்க. நீங்க அரவணைக்க வேண்டிய விஷயங்களை எதிர்க்கட்சிகள் தங்களுக்குள்ள 1-2 கட்சிகள் சேர்ந்துகிட்டு போராட்டங்கள் பண்றாங்க. ஆளுங்கட்சி தானே இதை செஞ்சிருக்கணும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கணும். தமிழகத்துல அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு பாருங்க. எதிரி கட்சி என்று டிக்ளேர் பண்ணிக்கிட்டு நீங்க சட்டமன்றத்தை நடத்த முடியாம அங்க வந்து பிரச்சனை. விவசாய தவறான வாதம். அது ஒரு பக்கம் வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட திமுக மட்டுமே நீங்க வந்து எதிர்கட்சியா வாதத்துக்காக அதை எடுத்துக்கிட்டா கூட ஏன் அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் கூட்டி பேசுறதுலயோ அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளை பிரதமர் கூட்டி போறதுல என்ன சங்கடம் உங்களுக்கு? பாருங்க, விவசாய சங்க தலைவர்களோட அரசாங்கம் பேசிட்டு தான் இருக்கு. என்னைக்கு பேசுறாங்க சொல்லுங்க. பாருங்க, நானும் ஒரு விவசாய சங்க தலைவர் தான். என்னைக்காச்சும் முதலமைச்சர் இந்த காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளை அழைச்சி ஒரு நிமிஷம் பேசுறாங்கன்னு சொல்லுங்கண்ணா. ஒரு நாள் சந்திச்சது கிடையாது. இந்த 7 வருஷம், இந்த 6-7 வருஷத்துல இவங்க பவருக்கு வந்ததுல இருந்து ஒரு முறை கூட காவிரி டெல்டா பிரச்சனை சம்பந்தமாக காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளை சந்திச்சு பேசினதே கிடையாது. எங்கேயாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க. பாருங்க, இதுல சீஃப் மினிஸ்டர் பேசுறாங்களா, அதுக்கு அடுத்த நிலையில இருக்க அதிகாரிகள் பேசுறாங்களா, அமைச்சர்கள்? அது எப்படி அதிகாரிகள் பேசுறது முதலமைச்சர் பேசுறது ஒண்ணானா? எப்படி அவங்க ஈக்குவலைஸ் பண்ண முடியும்? ஆனா நீங்க மனசுல கை வச்சு தொட்டுங்க. எப்படி நீங்க ஈக்குவலைஸ் பண்ண முடியும்? அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சிருக்கா இல்லையா? இன்னைக்கு காவிரி பிரச்சனை பத்தி பேசினா அரசாங்கம் இருந்தா சிலது செய்யாமையா இருக்கான். ஒரு அரசாங்கம் திரும்ப வரேன். திரு நாராயண், ரொம்ப நேரம் எல்லாத்தையும் அமைதியா கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. 2 மத்திய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, என்ன பண்ணி இருக்கிறீங்க? இல்ல, அதாவது காவிரி விஷயத்துல காவிரி விவகாரத்தை பொறுத்தவரையில அந்தந்த மாநிலத்துல இருக்கிற அந்தந்த கட்சிகள் அந்த மாநிலத்தின் சார்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றன. இல்ல, இதை எடியூரப்பாவும் ஜெகதீஷ் ஷெட்டரும் பேசினா 2008லயும் 2013லயும் பேசினா அது நியாயம். நான் கேட்கறது, மத்திய அரசு ஆட்சி பொறுப்புல இருக்கிறீங்களே, தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் 2 பேர் பொறுப்புல இருக்காங்களே, என்ன பண்ணிருக்காங்க? அதுதான் நான் சொல்றேன். தொடர்ந்து இதற்கான முயற்சியில அவங்களும் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க பிரச்சனையே என்னன்னா, ரிவிஷன் பெட்டிஷன் பெண்டிங். அதனாலதான் அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காது இருக்கிறாங்க. உடனடியாக இந்த கேஸ் அந்த ரிவிஷன் பெட்டிஷனை பார்க்கும்போது அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. இந்த தமிழக அரசும் ரிவிஷன் பெட்டிஷன் போட்டிருக்குது அந்த தீர்ப்பின் மேல. அது நிறைய பேர் அதை பேச மாட்டேங்கிறாங்க. அதே போல கர்நாடக அரசும் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கூடாது, அப்படி அமைப்பதாக இருந்தால எங்களுடைய பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் என்கின்ற ரீதியில தான் ரிவிஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அட்மிட் ஆயிருக்கு. இது சட்டப்படியான விவகாரம்.
இல்ல இது வரைக்கும் எத்தனை தடவை வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க? இல்லங்க, கர்நாடகால இருந்து வந்து பார்த்திருக்காங்க. ஒரே ஒரு முறை பிரதமர் இருதரப்பு மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து பேசியிருக்கிறாங்க. முதல்ல இந்த 2 முதல்வர்களுமே சந்திக்கவே இல்லையே, அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ எடியூரப்பா முதல்வராக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்களை சந்திச்சாங்க, இங்க வந்து சந்திச்சாங்க. இவரும் நம்ம திமுக தலைவர் அப்ப அன்றைய முதல்வரும் அங்க போயிருந்தாரு. ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. எவ்வளவு வழக்கு இருந்தாலும் கூட அப்போ சரியா நடந்துச்சா இல்லையா? பிஜேபி அந்த விஷயத்துல மேலேந்து கொடுத்த அழுத்தத்தினாலதான் அந்த விவகாரம் மத்திய அரசு ஏன் ஒருங்கிணைக்க கூடாதுன்னு இல்ல, மத்திய அரசு ஒருங்கிணைக்கலாம் இல்லைங்க. ஆனால் தமிழக அரசு அது ஒத்துழைக்கிறதான்றதான கேள்வியே. இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சிகளை கூட நாங்க கலந்து ஆலோசிக்க மாட்டோம்னு சொல்லும் பொழுது, இப்ப அங்க இருக்கக்கூடிய அங்க பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாருமே வந்து இந்த விவகாரத்துல மாநில நலன் கருதி சேர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அதிமுக கூட கர்நாடக ஆதரவா தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இது வந்து அந்தந்த நான் வந்து தவறுன்னு சொல்லல, ஏன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க செய்யறாங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால சொல்றேன், இந்த பிஜேபி அரசாங்கம் இருந்த பொழுது ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஹேமாவதி நேத்ராவதி அந்த 2 நதிகளையுமே ஒரு 8 கிலோமீட்டர் டனல் மூலமா மேற்கு நோக்கி பாயும் அந்த நதிகளை கிழக்கு நோக்கி பாய செல்வதற்கான முயற்சியை எடுத்தது. இன்னைக்கு அவர் பேசும்பொழுது மதசார்பற்ற ஜனதா தலைவர் பேசும்போது சொன்னார் குடிக்க நீர் இல்லைன்னு. ஆனா அந்த ஹேமாவதி நேத்ராவதி அணையின் மூலமாகத்தான் ஒரு சிறிய, ஏற்கனவே டிபிஆர் நாங்க போட்டு வச்சிருந்தோம், ஆனால் அந்த சிறிய அதை சிறிய மினியேச்சர் ப்ராஜெக்டா மாத்தி இன்னைக்கு பெங்களூருக்கு அங்கிருந்து தான் குடிதண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. குடிதண்ணீரே இல்லைன்னு அவங்க சொல்றது அப்பட்டமான பொய், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அதனால ஏற்கனவே இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை சொல்லி எங்களுடைய அரசு இருந்த பொழுது அதற்கான விரிவான ஒரு திட்டத்தை நாம் செய்தோம். ஆனால் இன்று வரையில காங்கிரஸ் அரசு அது செய்யவில்லை. நான் கேட்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அங்க நடப்பது காங்கிரஸ் ஆட்சி. அப்போ ஒரு சாதாரண ஒரு சாதாரண சொல்லக்கூடாது, ஒரு தற்கொலை விவகாரத்தில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியினுடைய தற்கொலையில அவருடைய தலைவர் சோனியா தலையிட்டு அதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கின்ற அளவிற்கு இருக்கும் பொழுது ஏன் இந்த விவகாரத்துல ஜல்லிக்கட்டுக்கு காமிக்கிற ஆர்வத்துல, திருவள்ளுவர் சிலையை வைக்கிற ஆர்வத்துல, மதிய உணவு திட்டத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டுற ஆர்வத்துல இதுல என்ன காமிச்சிருக்கீங்க? பாரதிய ஜனதா கட்சி 2 மத்திய அமைச்சர்கள் காவிரி விஷயத்தை சம்பந்தமாக பிரதமர் சந்திச்சு பேசிருக்காங்க. கண்டிப்பா பேசிருக்காங்க. நீங்க எப்படி இல்லன்னு சொல்லுவீங்க? எப்படி நீங்க பேசினா வெளியே தெரிஞ்சுக்குமா? பலமுறை நேரடியாக சந்திக்கிறாங்க. ரகசியமா சந்திக்கிறாங்க. வந்திருக்கும் இல்ல, கண்டிப்பா சொல்றதுல என்ன இல்லங்க, பேசினா பலமுறை சொல்லி இருக்காங்களே. நீங்க படிக்கல, நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் வேண்டும் என்றால் உங்களுக்கு இதுல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இது குறித்து பிரதமரிடம் பேசிய அத்தனை ஆவணங்களும் நான் கொடுக்கிறேன். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல, தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் எந்த அழுத்தங்களை கொடுத்திருக்காங்கன்னு சொல்றோம். நாம ஒவ்வொரு கூட்டத்திலையும் இதை பத்தி பேசுறோம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, சட்ட ரீதியா அது ரிவிஷன் பெட்டிஷன் பெண்டிங்ன்றதுனால தான் அது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை. அது புரிஞ்சுக்க முடியுது, சட்ட ரீதியா இருக்குங்கிறது. ஆனா விவசாயிகள் பிரச்சனைங்கிறது சட்டம் என்ன சொல்லுது, நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பொறுத்து காத்திருந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் கிடையாது. இல்லங்க, நீங்க இதுக்கு காமிக்கிற அழுத்தம் கொடுத்திருக்கணுங்கிறதா அழுத்தம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு நீங்க வந்து எல்லாருக்கும் எதிரிலையும் இதை வந்து பேசணும், அதுதான் அழுத்தம்னு சொல்றீங்களா? எனக்கு புரியுது. அப்ப கடிதம் போட்டா அது அழுத்தமா இல்லன்னா அழுத்தம் இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். பேசுறேன்னு வெளியில சொல்றதுல என்ன சிக்கல் இல்லங்க? பேசிக் கொண்டிருக்கிறது மட்டும் இல்ல, செய்தியாவே வந்திருக்கிறது. நீங்க எனக்கு புரியல. நீங்க தெரியாம பேசுறீங்க. நீங்க சிரிப்பதன் காரணமாக அது நடக்கவில்லை என்று அர்த்தமாகாது. இல்ல, இதுல எங்கேயுமே பரவலாக தெரியப்படாத ஒரு விஷயத்தை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பலமுறை இது குறித்து பிரதமரிடம் வலியுறுத்திதான் உங்க தொலைக்காட்சியில செய்திகள் வந்திருக்கு. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுறோம். எதிர்த்து பேசிட்டு திரு பாண்டியராஜன், நம்ம காவிரி விவகாரத்துல இவ்வளவு பேசுறோம், தண்ணி வரல, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா நீர்வள ஆணையம், மத்திய நீர்வள ஆணையம் கொடுத்திருக்கிற அந்த புள்ளி விவரங்கள்ங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கு. நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிட்டே இருக்கு, எந்த விதமான நீர்நிலைகளும் தூர்வாரப்படல, மழை நீரை சேமிப்பதற்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கல அப்படின்னு இந்த பக்கத்துல நம்ம குறை சொல்றோம். ஆனா இந்த பக்கத்துல இயற்கையை கொடுக்கக்கூடிய அந்த வளத்தை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கலையா? பலமுறை எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு நீங்க கடந்த 5 வருடங்களை கம்பேர் பண்ணி அதுக்கு முந்தைய 5 வருஷங்களை பாத்தீங்கன்னா நீர்நிலை கட்டமைப்புகள், தடுப்பு அணைகளா இருக்கட்டும், மற்ற அனைத்து கட்டமைப்புகளும்
அதிகமா இன்வெஸ்ட் பண்ணது 3 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணது அதிமுக அரசுல கடந்த 5 வருடங்கள்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா சம்பா பயிர் காப்பதற்காக 65 கோடி பேக்கேஜ் வந்து அம்மா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 110ல. அதை யார் என்ன சொன்னாலும் விவசாயிகளின் நலனை சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நாங்க சொல்றோம். அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு வந்து உறுதுணையாக இருப்பதற்காக, மாநில அரசின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக சட்ட ரீதியாக முறைப்படி நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. மற்ற லெவல் 2 அப்படிம்பாங்க, அந்த அரசாங்கத்திட்ட பேசி கொண்டு வர விஷயங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கும். சொல்ற மாதிரி வந்து ஏதோ நாங்க பேசாம இருக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. ஒன்னா ஆட்களை சேர்த்துட்டு போய் அந்த மத்திய அரசாங்கத்துல அழுத்தம் கொடுக்கறதுன்றது அந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் முழுமையாக நமது உரிமைகளை பாதுகாக்கும் அரசு அதிமுக அரசு. பட்ஜெட்டரி அலோகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக அளவுல வந்து நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகவும் மற்றும் நீர்நிலை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் செலவு செஞ்சிருக்கு இந்த அரசாங்கம். ஓகே, திரு கண்ணதாசன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், ஆளுங்கட்சி வந்து போதுமான நடவடிக்கைகள் எடுக்கலன்னு திமுக தரப்புல கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இந்த டைம்ல தான் அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எதிர்கட்சிக்கு இருக்கு. ஆனா சட்டமன்றத்தில் திமுகவுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை. ஏன் இப்ப சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை எதிர்கட்சி துணைத் தலைவர் பேசும்பொழுது இந்த மாதிரி நீங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூடுங்க, பிரதமரை சந்திக்கிறதுக்கு அனைத்து கட்சி கூட்டு போங்க, ஒரு அழுத்தத்தை கொடுங்க, வெறும் கடிதம் இருக்க எந்த வருத்தம் இல்லைன்னு மிக தெளிவா பேசியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட விவசாயிகளுக்காக போராடி அதிமுக வெளியிட்டு இந்த பிரச்சனையை தன்னுடைய விஷயமா பண்ணிடுச்சு. எங்களுடைய அடிப்படை அதனால இதனால கிடைக்கக்கூடிய எந்த விதமான அந்த புகழ் செல்வாக்கெல்லாம் வந்து போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் நினைச்சது இல்ல. அதாவது 2013 தனக்கு தானே காவிரி தாயின்னு பட்டம் கொடுத்துட்டு இந்த 3 ஆண்டுகளாக காவிரியில தண்ணி வராம 3 முப்பவம் செய்த டெல்டா விவசாயிகள் இன்னைக்கு ஒரு போகம் செய்யக்கூட வேதனைக்கு உண்டாக்கியது யாரு? வெறும் கசட்ல வந்து மட்டும் அதுக்கான போராட்டங்கள் இன்னும் அழுத்தம் கொடுக்கப்பட்டன. இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அரவணைத்து சென்று போகணும் இல்லையா? இன்னும் கூட மரியாதைக்குரிய நண்பர் என்ன சொல்றாரு, அந்த நிலைமையே வரல என்றாரு. ஆனால் நேற்று தினம் விவசாயிகள் போய் சந்திச்சுட்டு வந்தோடனே அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை அந்த மாநில முதல்வர் கூட்டுறாரு. இந்த விவசாயிகள் வந்து அங்கே ஒரு கவலை தெரிவிச்சிருக்காங்க, இதே போல நாங்கள் வந்து தமிழக முதல்வரை சந்திக்கிறோம். இதற்கு எந்த விதமான ஒரு அறிவிப்பு இல்லை. ஆக இது வந்து தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சனை எடுத்துக்கொண்டு அரசு செயல்பட வேண்டும் என்பது எங்களுக்கு கருத்தை தவிர யாருக்கு பேர் வருதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான பொருள் இது கிடையாது. 2004 எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் அந்த அவங்க அறிக்கை கொடுத்து விவசாயிகளுக்கான ஆணையம் அமைக்கப்பட்ட அறிக்கைகள் கொடுத்து 2006 அதை சமர்ப்பிச்சாங்க. ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் செய்யல. ஆனா 2014 நீங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. ஆனா 2.5 வருட காலங்கள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் அதை கொண்டு வரல. சமஸ்கிருதம் இணைப்பு மொழியா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நதிகளை இணைப்பதற்கு எந்த விதமான நீங்க முயற்சியும் எடுக்கவே இல்லை. இல்ல நதிகள் இணைப்பு குறித்த விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேற யாருமே பேசுவதில்லைன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். நீங்க அதை பத்தி ஒன்னும் செய்யலன்னு சொல்றது. 9 மீட்டிங் நடந்திருக்கு, ஒரு முடிவு கூட கிடையாது. அதையும் சேர்த்து சொல்லுங்க. நீங்க நீங்க 110 விதிலேயே தான் நீங்க போய்கிட்டு இருப்பீங்க, அதனால உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. இல்ல நான் என்ன சொல்ல நான் ஒரு விஷயம் கேட்கிறேங்க. இந்த காவிரி விவகாரத்துல இந்த கோர்ட்டு கேஸ்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். லாலாப்பேட்டையிலிருந்து திருச்சி வரையிலும் முசிறி வரையிலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கேயுமே தடுப்பணைகள்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க அந்த 18/3/2016 பெங்களூரு கலெக்டர் சங்கர் என்பவர் 756 தமிழ்நாடு பதிவெண் கொண்ட மணல் லாரிகளை பிடித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஒரு 10 வருடங்களாக தமிழ்நாட்டிலிருந்து நான் சொன்ன பகுதியிலிருந்து மணல் கடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. மிக அதிகமான விலைக்கு அது விற்கப்படுகிறது. இதற்கு காரணம் யார்? இந்த 2 அரசுகளும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அதற்கே நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த மணல் கொள்ளை என்பதால் தான் நாம் நம்முடைய தண்ணீரை கூட அங்க சேமித்து வைக்க முடியவில்லை என்பது இந்த தமிழக விவசாயிகள் தொடர்ந்து அதான் சொல்ல மணல் கொள்ளை நாங்கள் தடுக்க மாட்டோம்னு சொல்றாரு கண்ணதாசனும் நம்ம பாண்டியராஜன். நீர் மேலாண்மையில தமிழகம் எந்த அளவுல இருக்கு? விவசாயிகள் தங்களுடைய இந்த விவசாய பேட்டர்ன் தமிழ்நாடு முதலமைச்சர் 2011ஆம் ஆண்டு பதவியேற்ற போது காவிரி படுகையில 16 இடங்கள்ல கதவணைகள் அமைப்பதாக அறிவிச்சாங்க. எந்த முயற்சி எடுக்கவே இதுவரைக்கும் ஒரு அணை கூட அமைக்கப்படல. ஒண்ணு பாலாத்துல 322 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ள தான் பாலாறு பாயுது. 33 கிலோமீட்டர்ல இருக்கிற சந்திரபாபு நாயுடு 25 அணையை கட்டுறாரு. ஆனா 322 கிலோமீட்டர் ஓடல பாலாறுல ஒரு இடத்துல கூட தடுப்பணையே கிடையாது. இதுதான் உங்களுடைய நீர் மேலாண்மை அல்லது பாசன பகுதிகளை பாதுகாப்பதில் இருக்கிற அக்கறை. ஆகவே அந்த மாதிரியான தொலைநோக்கு திட்டம்லாம் எதுவுமே இவங்களுக்கு கிடையாது.
அவ்வப்போது இல்ல, வரக்கூடிய நான் பிரச்சனைகள் அது அரசு தரப்பு. விவசாயிகளும் தங்களுடைய இந்த விவசாய பேட்டர்னை மாத்திக்க வேண்டியதாக இருக்கிறதா? நீர் மேலாண்மையோட அதாவது அங்க இருக்கிற மண் வளம் எல்லாத்தோட சம்பந்தப்பட்டது அது. இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீங்க வேற எதையுமே பண்ண முடியாது, அந்த மண்ணுடைய தன்மை அந்த மாதிரி. அதனால நினைச்சா பல ஆய்வாளர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் அவ்வளவு சுலபம் கிடையாது. அது மண்ணோட சம்பந்தப்பட்டது, நீரோட சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன், எல்லாமே பயிரை மாத்திட்டீங்கன்னா உணவு எப்படி தான் சாப்பிடுவீங்க? என்ன டவுன்லோட் பண்ண போறீங்களா? நெல் உற்பத்தி, அரிசி உற்பத்தி என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த மாநிலத்தில் மட்டும் இல்லை, 120 கோடி மக்களுக்கு உணவளிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு விவசாயிகளுக்கு. அதனால எல்லாருமே இது இல்லைன்றதுனால உடனே வேறு பயிருக்கு போயிடலாம் அப்படின்னு பேசுறது சுலபமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கோடி மக்களுக்கு உணவு தானியத்தை எங்கே இருந்து இறக்குமதி பண்ணுவீங்க? எப்படி சமாளிப்பீங்க? ஆகவே இதை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றித்தான் அரசாங்கம் யோசிக்கணும், விவசாயிகளும் யோசிக்கணுமே தவிர தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காக நெல்லை விட்டுட்டு வேறு பயிருக்கு போறது, கரும்பு விட்டுட்டு வேற பயிருக்கு போறது அப்படின்னு சொல்றது யோசிப்பாங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுருக்கமா சார் இவ்வளவு சொல்றாங்க. ஆனா உணவு உற்பத்தியில ரெக்கார்ட் கிரியேட் பண்ணது 3 முறை கிரியேட் பண்ணது இந்த அரசாங்கம். இந்த வருஷமும் 142 பில்லியன் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி செய்ய போறோம் தமிழக அரசாங்கம். எப்படி செய்வீங்க? தமிழகத்தை செஞ்சிருக்கோம்ல. விவசாயமே இல்ல சார், 120 பயிரே இடாம எப்படின்னா பண்ணுவீங்க? குறுவை சாகுபடி இல்ல, சம்பா சாகுபடி இல்ல, எப்படி 142? தவறான தகவல். விவசாயம் செஞ்சிருந்த எத்தனையோ பேர் வேற வேலைகளுக்கு போயிட்டாங்க. தப்பு அது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு